நாம் கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last moments of the last days. சத்துருவாகிய சாத்தான் தன்னுடைய முழு பலனையும் திரட்டி சபைக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக தன்னுடைய கடைசி யுத்தத்தை அவன் தொடுத்து கொண்டிருக்கிறான். Satan, who is an adversary, has accumulated all his strength and he has waged his final phase of battle against the church of God, against the people of God and against the servants of God. மறுபடியும் சொல்லுகிறேன், கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். I repeat, we are living in the final moments of the last days. சத்துருவாகிய சாத்தான் தன்னுடைய முழு பலனையும் திரட்டி தேவனுடைய சபைக்கு விரோதமாக தன்னுடைய கடைசி யுத்தத்தை அவன் தந்திரமாக தொடுத்து கொண்டிருக்கிறான். Satan, who is our adversary, has accumulated all his strength and he has waged his final war against the church of God. கடைசி யுத்தம் என்று சொல்லும்போது அவன் துப்பாக்கி ஈட்டியும் கொண்டு யுத்தம் பண்ணுகிறதல்ல, தேவனுடைய ஜனத்தை தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய அந்த தீர்மானத்திலிருந்து திருப்பும்படியாக, திசை திருப்பும்படியாக இதுவே அவனுடைய கடைசி யுத்தமாக இருக்கிறது. When I speak about the final battle, it does not mean that he has guns and other weapons in his hands and fights with us. It means that he tries to manipulate us and to divert us from the plan and purpose and will of God concerning us, and that is the final battle that he has waged. என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டி பாவத்துக்குள் விழுந்தார்களோ அன்றைக்கு மனிதன் ரெண்டு வல்லமைக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டான். On that day when Adam and Eve disobeyed the commandment of God and hearkened to the voice of Satan and fell into sin, right from that moment man has been caught between these two powers. ஒரு பக்கம் தேவன், மறுபக்கம் சாத்தான், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன். One side God is there, the other side Satan is there. Between the two man is caught. ஒரு பக்கம் தேவனுடைய சிங்காசனம், மறுபக்கம் சாத்தானுடைய சிங்காசனம், ரெண்டுக்கும் நடுவில் பலவீனமான மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side God's throne is there, on the other side Satan's throne is there. In between the two is man who is a weak person. ஒரு பக்கம் பரலோகம், மறுபக்கம் நரகம், பாதாளம், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். One side is heaven, on the other side is hell, but in between the two is man. ஒரு பக்கம் பரிசுத்தம், மறுபக்கம் பாவம், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is holiness, on the other side is sin. Man is caught between the two. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், மறுபக்கம் சாபம், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is blessing, on the other side is curse. Man is caught between the two. ஒரு பக்கம் வெளிச்சம், மறுபக்கம் இருள், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is light, on the other side is darkness, and between the two is man. ஒரு பக்கம் நன்மை, மறுபக்கம் தீமை, ரெண்டுக்கும் நடுவில் மனிதன் சிக்கிக் கொண்டான். On one side is good, on the other side is evil. Man has been caught between the two. இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி இருக்கிற மனிதன், Man who is caught between these two. ஒரு பக்கம் தேவன், மறுபக்கம் சாத்தான், ரெண்டுக்கும் நடுவில் மனிதன். On one side is God, on the other side is Satan, and man is between the two. தேவன் தன்னுடைய பக்கமாக மனிதன் ஒத்துழைத்து தன்னுடைய ஜெயத்தை, தன்னுடைய பரிசுத்தத்தை அனுபவித்து தான் வாசமாயிருக்கிற அந்த பரலோகத்துக்கு மனிதனை கொண்டு போக வேண்டும் தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். God is working, trying to synchronize man with himself, with his holiness, so that he can be made ready for the kingdom of God. சத்துருவாகிய சாத்தானோ தேவனுடைய திட்டத்திலிருந்தும், தேவனுடைய சித்தத்திலிருந்தும், தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்தும், தேவனுடைய மகிமையான சித்தத்திலிருந்தும் மனிதனை திசை திருப்பி தான் இருக்கிற அழிவுக்குள் அவனை கொண்டு போகும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். But the devil is endeavoring so that he can manipulate mankind from the plan and purpose and the glorious will of God, from the holiness of God, and take him to that destruction where he belongs. சத்துரு மனிதனுக்கு, சாத்தான் எனக்கு எதிரி அல்ல. Satan is not our enemy, or he is not mankind's enemy. பிசாசு எனக்கு எதிரின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். Those who say Satan is my adversary, please put your hands. பிசாசு எனக்கு எதிரி. Satan is my adversary. சாத்தான் எனக்கு எதிரி. Satan is my adversary. அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். Only those who say that, please put up your hands. அவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Such people say hallelujah. அப்படியா? Is that so? நான் சொல்றேன், எனக்கு பிசாசு எதிரியும் அல்ல, பிசாசு எனக்கு சத்துருவும் அல்ல. I say Satan is not my enemy, he is not an adversary for me. பிசாசு மனிதனுக்கு சத்துரு அல்ல. Satan is not man's adversary. சாத்தான் மனிதனுக்கு எதிரியும் அல்ல. Satan is not man's enemy. ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். You must understand one truth. சாத்தான் எதற்கு எதிரி? To what he see an adversary? அவன் எனக்கு எதிரி அல்ல. He is not an adversary to me. எனக்கு அவன் எதிராளியும் அல்ல, எனக்கு அவன் சத்துருவும் அல்ல, எனக்கு அவன் விரோதியும் அல்ல. He is not an enemy or an adversary to me. எனக்கு அவனுக்கு என்ன சொத்து சண்டையா?
Do we have a property dispute? இல்ல மாமா மச்சான் பிரச்சனையா? Or is it a relationship problem? இல்ல அது மாமனார் மாமியார் ஏதாவது சண்டையா? Or is it a problem between the in-laws? அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். He also was created by God, I am also created by God. ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். You must understand one truth. எனக்கு அவன் எதிராளி அல்ல, ஆனால் என்னை பற்றி வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அவன் எதிராளி. He is not an adversary to me, but he is an adversary to the plan and purpose that God has for me. மனிதனுக்கு சாத்தான் எதிராளி அல்ல. Satan is not man's adversary. ஆனால் மனிதனை பற்றி வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அவன் எதிராளி. But he is an adversary to the will and purpose that God has for man. நீங்க தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் ஒத்துழைத்து போக வேண்டும் என்கிற விஷயத்தில் அவன் எதிராளியாய் வந்து திசை திருப்புகிறான். He is an adversary to the fact that you should not be synced with the plan and purpose and will of God, and so he wants to manipulate you and he works against you. இந்த யுத்தம் இந்த மாம்ச சரீரத்தில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நடக்கும். This battle will go on, it will prolong till the final moments of our life, till we breathe our last. நமக்கு அருமையான ஒரு பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் இருந்தார். We had a beloved chief pastor, பாஸ்டர் ஏர்னஸ்ட் பால் என்கிற ஒரு பாஸ்டர். Pastor Ernest Paul. அவரது தன்னுடைய கடைசி வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? You know what were his last words? My battle is over. என்னுடைய யுத்தம் முடிந்தது. என் யுத்தம் முடிந்தது. My battle is over. அது என்ன அந்த யுத்தம்? What is that battle? தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கு விரோதமாக எதிராளியாகிய சாத்தான் கிரியை செய்கிறானே, அதற்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணினார். He battled against that devil who is working against the plan and purpose of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் ஒரு தற்காலிகமான நிரந்தரமில்லாத மாயையான ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம். We are living in a world which is not permanent, which is temporary and which is vanity. இந்த உலகமும் நிரந்தரமானதல்ல, இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமானது இல்லை. This world and this life in this world is not permanent. நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமி விட்டு போகிறோம். Surely we are all going to leave this world one day. ஆனால் எங்கே போகிறோம் என்பதுதான் முக்கியம். But what is important is where are we to go? சாத்தான் மனிதனை திசை திருப்புகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? You know what is the first area in which the devil tries to manipulate mankind? நித்தியத்தை குறித்து சிந்தையிலிருந்தும் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் தேவனை குறித்தும் இருக்கிற சிந்தையிலிருந்தும் மனிதனை திசை திருப்பி விடுவான். He will try to distract and manipulate man, taking away the thought of eternity, the thought of God, the thought of heaven and hell from man. நித்தியத்தை குறித்ததான உணர்வும் நித்தியத்தை குறித்ததான சிந்தையும் மனிதனை விட்டு திசை திருப்பி விடுகிறான். He will manipulate man so that he does not have the consciousness about eternity. நான் ஒரு சில காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு மறுபடியும் நான் வார்த்தையை தொடர விரும்புகிறேன். I want to praise God for certain things and continue with my words. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. ஏனென்றால் சாத்தானுடைய பெரிய தந்திரங்களில் ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நித்தியம் ஒன்று உண்டு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு நித்தியம் ஒன்று உண்டு என்பதை குறித்ததான உணர்வை மனிதனை விட்டு திசை திருப்புகிறான். One of the greatest subtleties of the devil is that he tries to manipulate man, taking away his consciousness from heaven, from the kingdom of God, from heaven and hell, from eternity. மோட்ச பிரயாணம் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால், If you read the Pilgrim's Progress, அங்கே கிறிஸ்தியானோ ஒரு சொப்பனத்தை காண்கிறார். Christian has a dream there. வரும் கோபத்துக்கு பறந்தோடி போ என்கிற ஒரு வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை, அவர் மோட்ச பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார். He is given a word which says escape from the judgment that is to come, and therefore taking that warning he is continuing his pursuit towards heaven. அடுத்த நாள் அவர் கிளம்ப போகிறார். The next day he is going to start his journey. மோட்ச பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார். He is going to start his journey to heaven. அன்று இரவு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். That night he has a dream. அந்த சொப்பனத்தில் in that dream, கிறிஸ்டியன் பக்கத்தில் ரெண்டு கருத்த உருவங்கள் வந்து ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டிருக்கிறது. Besides Christian, two black figures are seen and they are conversing with each other. அந்த ரெண்டு பிசாசும் அந்த கருத்த உருவங்கள் இதுவரைக்கும் அவங்கிட்ட வரல, என்னைக்கு தான் மோட்ச பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அன்று இரவு அவன் அதை காண்கிறான். Those two black figures had not approached him earlier in his life, but the day he thought about heaven and he started making his journey, he decided to start his journey, he saw that figures. அந்த ரெண்டு கருத்த உருவங்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறது? What
were those two black figures talking to each other? எப்படி இவனுடைய பிரயாணத்தை மோட்ச பிரயாணத்தை தடை செய்வது? How can we stop his journey towards heaven? இதுவரைக்கும் இவன் அழி நரக உலகத்துல இருந்தான், இப்பொழுது நம்மை விட்டு அவன் போகிறான். Till now he was in this world of destruction, now he is going to leave us. எப்படி இவனை நாம் தடை செய்வது? How can we stop him? என்று ரெண்டு உருவங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. கருத்த உருவங்கள், பிசாசு. Those two black figures were talking about this. அது என்ன பேசுது? What do they speak? நித்தியத்தை குத்துதான வெளிச்சத்தின் தரிசனத்தை இவனை விட்டு எடுக்காமல் இவனுடைய பிரயாணத்தை நாம் தடை செய்ய முடியாது. We cannot hinder his journey, we cannot stop him unless we take the light and the vision about eternity from him. எப்படி இவனுடைய பிரயாணத்தை தடை செய்ய, நித்தியத்தை குத்துதான தரிசனத்தை எப்படி எடுப்பது? How can we steal the vision of eternity from him? என்று இரண்டும் பேசிக்கொள்வதை ஒரு சொப்பனத்தில் கண்டார். This was the subject of discussion between the two. மெய்யாகவே உண்மை இதுதான். True, this is the true fact. எனக்கு உங்களுக்கும் சத்துரு எதிராளியாக வருக என்று சொன்னால் பெரிய ஈட்டியும் துப்பாக்கி எடுத்துட்டு வரதில்லை. தெய்வத்தை பற்றி, தேவனை பற்றி இருக்கிற உணர்வும் நித்தியத்துக்கு உணர்வை விட்டு நம்மை திசை திருப்பி விடுவான். When the devil comes to wage his war against us, he does not come with a big spear or a gun. He wants to manipulate us. He wants to divert our mind from focusing on God and from focusing on eternity. இன்னைக்கு உலக பிரகாரமா காரியத்திலே ஈடுபட்டு இந்த உலகம் தற்காலிகமானது, இது மாயையானது என்கிறதான உணர்வை நாம் அறிய விடாமல் தடை செய்கிறான். Today people are engrossed. They are indulging in worldly affairs. This indulgence becomes overindulgence, and the devil stops them from thinking that this world is temporary, it is not permanent. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Now we are going to praise God. நான் என்னுடைய இருதயத்திலே பாரமாக இருக்கிற காரியங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ண வாஞ்சிக்கிறேன். I want to say points that are burdening my heart and praise God for them. முதலாவது, இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், வாலிப பிள்ளைகளுக்கும் நித்தியத்தை குறித்தும், நரகத்தை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், தேவனை குறித்தும் சரியான ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தலையும் கர்த்தர் தர வேண்டும். First praising point would be that the Lord should give all you youngsters here, all our youngsters all over the world, the workers and the believers, a right vision, a right enlightenment about God, about eternity, about heaven and hell. பாஸ்டர் டி ஒரு முறை இப்படியாக சொன்னார். Pastor T once said like this. நரகத்தை குறித்து எப்போதும் நமக்கு ஒரு தெய்வீக பயம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். He said we must always have a divine fear about hell. பரலோகத்தை குறித்து எப்பொழுது நமக்கு நல்ல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொன்னார். And he also said that we must have a good desire about heaven. பாவத்தை குறித்து எப்போது நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். He mentioned that we must have a fear about sin. பரிசுத்தத்தை குறித்து எப்பொழுது நமக்கு நல்ல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொன்னார். And we must have a constant desire over holiness. இப்பொழுது கர்த்தர் அப்படியே செய்வாராக. Now may the Lord do like that. இது முதல் பாயிண்ட். This is the first point. அடுத்த பாயிண்ட், The second point. ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். I will mention the second point as well, and we are going to praise for both these points together. நம்முடைய மனதையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற பாவத்தின் வல்லமைகள், the powers of sin that are holding our mind, our soul and spirit and body. ஒருவேளை நீ அதை விட வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னை விடாமல் பற்றி பிடித்து இருக்கலாம். Even if you want to forsake sin, the sin will not leave you, it will cleave onto you. ஒருவேளை நீங்கள் விடாமல் நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கலாம். Or you might be cleaving onto it. சிலர் விட்டு விட வேண்டும் நினைத்தாலும் கூட அது உங்களை விடாமல் உங்களுடைய மனதையும் உங்களுடைய ஆத்துமாவை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கலாம். Some of you might want to forsake sin, but that is not letting you go. It is holding, it is gripping your mind and your soul. இப்பொழுது கர்த்தர் அதை விடுதலையாக்க போகிறார். Now the Lord is going to deliver that. நான் கிருபையில் மேல் நின்று விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். Standing on grace, I say with faith. யார் யாரெல்லாம் உண்மையாய் முழங்கால் படியிட்டு இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறார்களோ, Whoever is going to be sincerely on their knees and calling out to God, நிச்சயமாக கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவார். surely the Lord will deliver you. இந்த விடுதலை நிரந்தரமானது, நித்தியமானதாக இருக்கட்டும். This deliverance must be permanent, it must be eternal. உன்னை ஆளுகை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர் மாத்திரம் உன்னை ஆளுகை செய்வாராக. May the Lord deliver you, set you free from the powers of darkness that are ruling over you, and may the Lord alone rule you hereafter. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. Those who can be on your knees, be on your knees in God's presence. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. நான் கிருபையினால் விசுவாசிக்கிறேன். I believe by grace. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read 2 Chronicles chapter 32 and verse 20, அங்கே ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. there a battle is starting. அப்பொழுது எசேக்கியாவும் ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read that Hezekiah and Isaiah, they cried out to heaven, or they raised an alarming signal to heaven. தமிழ்ல அபயமிட்டார்கள். அபயம்னு சொன்னா ஒரு ஆபத்துல இருக்கிற மனுஷன் தன் முழு பலனையும் திரட்டி கத்துற ஒரு தான் அபயம்.
In the Tamil, the word used is abhayam, which means a man who is in danger is crying out from the bottom of his heart for help. அத மாத்திரம் வாசிங்க. Please read that. மத்தவங்க கண்களை மூடுங்க, முழங்கால் படியிடுங்க. All of you remain ஒரு ஆள் மாத்திரம் அந்த வசனத்தை remain in வாசிங்க. your knees, being close to your eyes. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அபயமிட்டார்கள். They cried out. இப்பொழுது நம்முடைய ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி அபயமாக இருக்கட்டும். Now let our praises be like a cry to God. இந்த ஸ்தோத்திரம் ரெண்டு காரியத்தை இப்பொழுது செய்யும். This praises will do two things now. ஒன்று, இந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமையாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி போகும், அது கிருபையாக மாறி நமக்கு வரும். First of all, this praise will ascend to heaven as a glory to God, and it will descend to us as grace. உங்களிடத்திலிருந்து ஸ்தோத்திரமாக அது புறப்படும். It will proceed from you as அது praises. தேவனுடைய சமூகத்தை போய் சேர்ந்து அங்கிருந்து அது கிருபையாக உனக்குள் வந்து When இறங்கும். it reaches the presence of God, it will descend as grace upon you. அடுத்தது இந்த ஸ்தோத்திரம் இரண்டாவது ஒரு வேலையை செய்ய போகிறது. Secondly, this praise is going to do another work. இந்த ஸ்தோத்திரம் சாத்தானை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறி உனக்கு விரோதமாய் கிரியேச்சர் வல்லமை போய் அது அணுகுண்டு போல இடி போல அவன் தலையின் மேல் விழும். This praise will become like a weapon that will attack the adversary who is working against you, and it will become like an atom bomb, or it will become like a thunder over his head. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். Be ready and let's praise God. அமைதியாக இருக்காதீர்கள். Don't remain silent. உங்களுடைய ஸ்தோத்திரம் அபய குரலாக எழும்பட்டும். Let your praises ascend like a voice crying out for help. யாரு கண்ணை திறக்காதீங்க. None of you must open your இது eyes. சாதாரணமான நேரம் அல்ல. This is not ordinary time. கர்த்தர் உன்னுடைய நித்தியத்தை மாற்றி அமைக்கிற நேரம். This is a time where the Lord is going to change your eternity. சத்துருவாகிய சாத்தான் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். The Satan who is your adversary is trying to take you to hell. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ But the Lord God, உன்னை மகிமையான ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். He has descended to take you to His glorious kingdom. இந்த சத்தம் போதாது. This voice is not enough. தாழ்மையாக கேட்கிறேன். I humbly beseech இன்றைக்கு you. உனக்கு விடுதலை நாள். Today is your day of deliverance. இயேசு ஜெயித்தவர். Jesus is an இயேசு overcomer. ஜெயித்தவர். Jesus is an அந்த overcomer. ஜெயம் நமக்கு சொந்தம். That victory belongs to us. இப்பொழுது மகிமையின் அக்கினி இறங்குவதாக. Let the fire of glory descend. யாரும் அமைதியாக இருக்காதீங்க. Nobody should be silent. யாரும் கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். Behold, the Lord is standing on your right side. நான் கிருபையில் மேல் நின்று கொண்டு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். With faith, standing on grace, I say this. யார் யாருடைய வாயிலிருந்து அபய குரலாக இந்த ஸ்தோத்திரம் எழும்புகிறதோ, From whose mouths this praise ascend as a cry for help. உன்னுடைய வலது பக்கத்திலே கர்த்தர் வந்து நிற்கிறார். The Lord is coming and standing on your right இந்த side. ஸ்தோத்திரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். He is accepting all your praises. எல்லாம் கிருபையாக மாற்றுகிறார். He is transforming them into grace. ஆளுகையை செய்கிற சத்துருவை இதோ அவர் அழிக்கிறார். Behold, He is destroying that enemy who is ruling over you now. தோத்துடாம் 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 தோத்துடாம். இது போதாது. This is not enough. நான் கடைசியாக பேசிவிட்டு ஒரு சில நிமிஷம் நான் இந்த மைக்கில் பேச போகிறது இல்ல. I'm going to speak for this one time, and for a few minutes I'm not going to speak in the mic. பாருங்க, வாலிப பிள்ளைகள் சிலர் கூட முழங்கால் இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. Some youngsters are also not able to kneel down, they are seated. தயவு செய்து தாழ்மையா கேக்குறேன். I humbly request you. கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். We have come to the last minutes. கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். We have come to the last minute. எல்லா வாலிப பிள்ளைகளை தயவு செய்து முழங்கால் படியிடுங்க. All young children, please be on your knees. இன்றைக்கு நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், Today if you are not delivered, உன்னுடைய நித்தியம் எங்கே? where is your eternity? உன்னுடைய நித்தியம் எங்கே? Where is your eternity? கிருபையினால் சொல்லுகிறேன். By grace I say. ஒரு சில நிமிஷம் எல்லா பலத்தோட ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For a few minutes with all our strength we are going to praise God. இந்த ஸ்தோத்திரம் காற்றோடு கரைந்து போகிற ஸ்தோத்திரம் அல்ல. Our praises are not going to dissolve in the air. இந்த ஸ்தோத்திரம் காற்றோடு கரைந்து போகிற ஸ்தோத்திரம் அல்ல. These praises are not going to dissolve in the air and disappear. ஜெயத்தை கொண்டு வர போகிறது. It's going to bring us the victory. என்னை திரட்டுங்கள். Gather your strength. கரங்களை உயர்த்துங்கள். Lift up your hands. கண்களை மூடுங்கள். Close your eyes. இடி முழக்கம் போல மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With a thundering voice, praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே.
தோத்திரம் 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 இயேசுவே தோத்திரம் 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 ஹல்லேலூயா தோத்திரம் 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 ஹல்லேலூயா தோத்திரம் 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 துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடாமே சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். 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 ஆண்டவரே துடபல கரப துடிபிட பலபல சதபல கரப துடபல கத்துட. அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருவோம். Please be seated. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. நாம் காலையிலிருந்து இம்மட்டுமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். The Lord has helped us to abide in His presence from the morning till now. திசை திருப்பப்படுவதும் ஒத்திசைந்து போவதும் Manipulation and synchronization. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's holy name be glorified. புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதலாவது சத்துருவாகிய சாத்தான் முதலாவது திசை திருப்ப பிரயாசப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. The first person whom the devil tried to manipulate in the New Testament is the Lord Jesus Christ. முழு மனுக்குலத்தை மீட்கும்படியாக உலக இரட்சகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். 2000 years ago the Lord Jesus Christ came in the likeness of this flesh to this world in order to save mankind. He came as the savior of this world. முழு மனுக்குலத்தை குறித்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மனுஷனாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். He came down in the form of man, having the plan and purpose of God about the whole mankind. மனிதன் தேவனுடைய திட்டத்திலிருந்து சித்தத்திலிருந்து விழுந்து போனான். Because man had fallen from the will of God, from the purpose of God. பாவத்துக்கு அடிமையாக தன்னை விற்று போட்டான். He sold himself as a slave to sin. என்றைக்கு கீழ்ப்படியாமை காட்டி அந்த கனியை புசித்தானோ அன்றைக்கு மனிதன் தன்னை சாத்தானுக்கு விற்று போட்டான். On the day that he showed disobedience and ate of the forbidden fruit, he sold himself to the devil. தேவனை விட்டு தூரமாக மாறினான். He became far away from God. தேவனுக்கு சத்துருவாக மாறினான். He became an enemy to God. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவன் தன்னை அந்நியனாக விற்று போட்டான். He made himself an alien or a stranger to all the blessings of God. சத்துருவாகிய சாத்தான் மனிதனை தேவனுடைய திட்டத்திலிருந்து சித்தத்திலிருந்து அவனை விலப்பண்ணினான். The Satan, who is the adversary, he made man to fall from God's plan and from his will. ஒரு பாஸ்டர் ஒரு முறை இப்படியாக சொன்னார். One pastor once mentioned this. ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்து அவர்கள் பாவத்தில் விழுந்து போன போது முழு விழுந்து போன அத்தனை பிசாசுகளும் பயங்கரமாக ஆர்ப்பரித்ததாம். When Adam and Eve ate of the forbidden fruit and fell into sin, all the demons they rejoiced extremely.
ஓ மனிதனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம். Oh, we have succeeded in making man fall. தேவனுடைய திட்டத்திலிருந்தும் தேவனுடைய சித்தத்திலிருந்தும் மனிதனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம். We have made man to fall from the will of God, from the purpose of God. தேவனுடைய திட்டத்திலிருந்தும் சித்தத்திலிருந்தும் சாத்தான் மனிதனை வீழ்த்தினான். ஆனால் தேவனுடைய திட்டம் மனிதனை பற்றி தேவன் வைத்த திட்டத்திலிருந்தும் சித்தத்திலிருந்தும் சாத்தான் தேவனை வீழ்த்த முடியவில்லை. Satan succeeded in making man fall from God's will and purpose, but he could not succeed in making God retreat from his plan or purpose about man. ஏற்ற வேளையில் கன்னியின் வயிற்றில் அவர் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார். At the right time, he came into this world as a man being born in the womb of a virgin. இப்படி மனிதனை பற்றி முழு திட்டத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாய் சாத்தான் சந்தித்து அவரை திசை திருப்ப பிரயாசப்படுகிறான். And this Lord Jesus Christ, who has come to this earth in the form of man, taking the whole plan and purpose of God concerning man's salvation, the devil met him and tried to manipulate him. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். We read about that in Matthew's Gospel chapter 4 and verse 8. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு போய் The Lord Jesus was taken by Satan into a high great mountain. எப்படி திசை திருப்பும்படியாக பிரயாசப்படுகிறான் பாருங்கள். Look at how he tries to manipulate Jesus. ஒரு உயர்ந்த மலையில கொண்டு போய் He took him to an exceeding high mountain உலகத்தின் ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமைகளை ஒரு செகண்ட்ல காட்டுறான். and showed him all the glories of the world, all the kingdoms of the world and their glory in 1 second. அதை காட்டிட்டு என்ன சொல்றான்? Showing that, what did he say? என் கால்ல விழுங்க, நான் எல்லாத்தையும் உனக்கு தர்றேன். Fall at my feet, I'll give all this to you. எப்படி திசை திருப்புகிறான் பாருங்க. Look at how he tries to distract அவர் Jesus. எவ்வளவு பெரிய நோக்கத்தோடு சித்தத்தோடு இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். With what great plan, with God great purpose he has come to this மனிதனை world. பற்றி முழு திட்டத்தையும் சித்தத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தான் பலியாக வந்தவரை எப்படி முதலாவது திசை திருப்ப பிரயாசப்படுகிறான். Look at how he first of all tries to manipulate him that came as the savior of this world, taking the whole plan of man's redemption in his hands. இயேசுவை திசை திருப்பும்படியாக சாத்தான் கையில் எடுத்த முதல் ஆயுதம் உலகத்தை காட்டினான். The first weapon that the devil took in his hands in order to manipulate Jesus and distract him was the world and its glory. உலகத்தையும் அதன் மகிமையும் காட்டுகிறான். The world and its glory he showed. கொஞ்சம் கவனமா கவனிங்க. Listen carefully. உலகத்தையும் அதன் மகிமையும் காட்டுகிறான். He showed the world and its glory. அதுக்கு பிறகுதான் என் கால்ல விழுங்கன்றான். And then he says, fall at my feet. வாசிங்க இந்த வசனம். Please read. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படி திசை திருப்ப முதலாவது அவன் கையில் எடுத்த முதல் ஆயுதம் உலகம், அதில் இருக்கிற மகிமை. See how he tries to manipulate Jesus. The first weapon that he took in his hands was the world and its glory. இதிலிருந்து நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள ஒரு சத்தியம் இருக்கிறது. There is a truth that you and I have to understand from this. சத்துருவாகிய சாத்தான் மனிதனை தேவனுடைய திட்டத்திலிருந்தும் சித்தத்திலிருந்தும் நித்தியத்துக்கு வெளிச்சத்திலும் திசை திருப்பும்படியாக முதலாவது அவன் கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் உலகம், அதில் இருக்கிற மகிமை. The first weapon that the devil takes in his hands and uses in order to manipulate us from the will of God, from the purpose of God and from the enlightenment about eternity is the world and its glory. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது, ஆனால் அது ஒரு பொய்யான மகிமை. Behind everything in this world is a glory, but that is a false glory. இதை வைத்துதான் சாத்தான் மனிதனை திசை திருப்புகிறான். Using this false glory, the devil tries to manipulate man. அது ஒரு பொய்யான மகிமை. It is a false glory. அது மாயை. It's vanity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொய்யான மகிமை என்று சொன்னால் ஏதோ இருக்கிறது போல இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. When we say false glory, it will appear as though something is there, but nothing will be there. எவ்வளவுதான் நீங்க அதை அனுபவிச்சு பார்த்தாலும் அது திருப்தி அடையாது. No matter how much ever you enjoy it, you will not be satisfied. ஒருத்தர் நல்லா குடிச்சிருந்தாரு. One person was heavily drunk. ஒரு விசுவாசியோட புருஷன். He was the husband of a believer sister. அந்த சிஸ்டர் விசுவாசி, இவர் விசுவாசி அல்ல. The sister was a believer, he wasn't a believer. நல்ல நிக்கிறதுக்கே பெல்லன் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காரு. என்கிட்ட ஆடிக்கிட்டே தோத்துறேன்னாரு. He was not able to stand. He was just swooning around and he said, praise the Lord. ஆனா பாக்கெட்ல இன்னொரு பாட்டில் வச்சிருக்காரு. But he has one more bottle in his packet. நான் வாழ்க்கையில முதலாவது அந்த பாட்டில தொட்டது அப்பதான் அவர் பாக்கெட்ல இருந்து உரிமையோட நான் அதை எடுத்தேன். The first time I touched a liquor bottle was when I took it out from his pocket.
ஏற்கனவே நிக்க பலன் இல்ல ஆடிட்டு இருக்கிறாரு, ஆனால் இன்னொரு பாட்டில் ஸ்டாக் உள்ள இருக்குது. Already he is not able to stand, he is just dancing around, but now there is one more bottle in his pocket. நான் கையில இருந்து எடுத்த உடனே When I took it out from his அவர் pocket, என்கிட்ட கெஞ்சிறாரு, என்கிட்ட கெஞ்சிறாரு. he is requesting, pleading ஐயா with me. ஐயா தயவு செய்து குடியா, அந்த ஒரு முறை ஐயா, அந்த ஒரு விசை இனி குடிக்க மாட்டேங்க, அந்த ஒரு விசை. He says, "Ayya, please give it to me. This one time I will drink, hereafter I will not நான் drink." சொன்ன ஏற்கனவே லோடோட இருக்கிறீங்க, செகண்ட் லோடா? I asked, already you are loaded, you want to have a second load. இதில் இருக்கிற ஒரு பொய்யான மகிமை இருக்கிறது. There is a false glory there. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பாவத்திலும், பாவமல்லாத உலகம் என்று காணப்படுகிற எல்லாவற்றிலும் ஒரு பொய்யான மகிமை இருக்கிறது. In everything in this world, in everything what we call that it is seemingly sinless, there is a sin. இதை காட்டிதான் சாத்தான் மனிதனை திசை திருப்புகிறான். The devil shows that and manipulates or distracts man. இதை நம்பி அவன் ஏமாந்து போகிறான். Man trusts this and he is deceived. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு பொய்யான மகிமை என்று ஒரு சிற்றின்பம் உண்டு. Behind every sin is a false glory, is a temporal pleasure. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன செய்கிறார் தெரியுமா? You know, when the Holy Spirit comes into us, what does he do? இவைகள் எல்லாம் மாயை என்பதை முதலாவது நம்மை அறிந்து கொள்ள வைப்பார். First of all, he makes us understand, know that all this is vanity. இது மாயை என்பது நீங்கள் அறிந்து கொள்ளாத வரைக்கும் இதை விட முடியாது. Till you get the knowledge that this is vanity, you cannot forsake it. எல்லாம் மாயையாக இருக்கிறது. Everything is vanity. பிரசங்கி சொன்னாரு, The preacher said, மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொன்னார். vanity of vanities, vanity of vanities, all is vanity. எல்லாம் மாயை என்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who say all is vanity, shout a hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க எவ்வளவு சயின்டிஸ்டிங் இருக்கிறாங்க பாருங்க. Look at the number of scientists. நாசா விஞ்ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க. The scientists at NASA, they discover so many things, invent so many things. விஞ்ஞானிகள் Great scientists they are. என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. They discover so many things. ஒன்ன கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. They failed to discover one இந்த thing. உலகம் மாயை என்பதை கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. They have failed to discover that this world is a vanity. நாம் கிருபையினால் இந்த உலகம் மாயை என்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். By the grace of God, we have discovered that this world is a vanity. இந்த உலகம் மாயைன்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். All the scientists here who have discovered that this world is a vanity, shout a hallelujah. Hallelujah. எவ்வளவு சயின்டிஸ்ட் பாருங்க இங்க. Look at how many scientists are here. கண்டுபிடிச்சிட்டாங்க. They have discovered it. இந்த உலகம் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. They have discovered that this world is a vanity. ஓடி வந்துட்டாங்க. So they have come running. இங்க பாருங்க தேஜி பிரதர் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. Teju has discovered that this is a vanity. அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. That is why he threw away everything and he came. தர்மராஜ் பிரதர் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. Dharmaraj brother also discovered that this is vanity. இல்லனா அவர் எங்கயாவது காலுக்கு மேல கால் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. Or else he would have been looking at some system putting his legs crossed. பாருங்க எத்தனை ஊழியக்கார சகோதரி உலகம் மாயைன்னு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி ஏய் மாயப்பா மாயப்பான்னு ஓடி வந்துட்டாங்க. See how many servants of God, they discovered that this is vanity and they have thrown everything away and they have come, oh this is vanity. எல்லாம் மாயை. All is vanity. ஒருவருடைய சாட்சியை நான் கேட்டேன். I heard a person's testimony. அவர் ஒரு காலேஜ்ல படித்துக்கொண்ட பல வருடத்துக்கு முன்னால கேள்விப்பட்டேன். Years before I heard this, he was studying in a college. அவர் ஒரு காலேஜ்ல படித்து கொண்டு இருந்தார். He was studying in a college. அந்த பேட்மிண்டன்ல நல்ல பிளேயர் அவர். He was a good badminton player it seems. அந்த காலேஜ்ல ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். He was first in the college, district first as well. ரொம்ப இன்வால்வ்மென்ட் அதுல. He was very much involved in that. கேம்ஸ்னா அந்த உயிர் அவருக்கு. Games were his life. கர்த்தர் அவரை ரட்சித்தார். The Lord saved him. ரட்சித்த பிறகு After the Lord saved him, அவர் விளையாண்டு கொண்டு இருக்கும்போது when he was playing, அந்த நெட்ல ஒரு புறா உட்கார்ந்து இருந்துச்சு. on the net a dove came and sat. மத்தவங்களுக்குலாம் தெரியாது, இவரு கண்ணுக்கு மாத்திரம் தெரியும். It was not visible to anyone else's eyes, it was visible only to him. இவர் ஒரு பந்து இப்படி அடிக்கும்போது When he was beating the ball, அந்த புறா இவரை பார்த்து அப்படியே நெட்ல உட்கார்ந்து இருக்கும். that dove would be looking at him, it would be seated on the net. தரிசனம் இல்ல சொப்பனம் இல்ல, உண்மையான கண்களே அப்படியே அவர் கண்டாராம். It is not a vision, it is not a dream, he saw it with his real eyes. மத்தவங்களுக்கு தெரியாதானா, இவர் கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சுதான். None else knew that, but he alone was able to see that. அந்த புறா என்ன சொல்லுச்சு? What did the dove say? மத்தவங்கலாம் இவர் அடிக்கிறத பார்த்துட்டு எல்லாம் கை தட்டினாங்க. அந்த புறா இவரை பார்த்து இவர் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இவரை பார்த்து சொன்னிச்சா, மாயை மாயை எல்லாம் மாயை. When he was playing, with every shot of his, everyone was applauding and appreciating, but looking at every shot that he was playing, this dove was telling,
all is vanity. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. Everyone was happy. இவரும் அடிக்கிறதுல சந்தோஷப்படுறாரு. He was also happily playing the shots. ஆனா அந்த புறா இவரை பார்த்து சொல்லுச்சு. But the dove looked at him and said, ஒவ்வொரு அடிக்கும் போது அந்த புறா சொல்லுமா, with every shot that he played, it said, மாயை மாயை எல்லாம் மாயை. vanity of vanities, vanity of vanities, all is vanity. அந்த புறா இவரை விடாம துரத்திச்சு. That dove wouldn't leave him, it pursued after him. இவர் ஒரு நாள் பஸ்ல உட்கார்ந்து இருந்தாரா. One day he was seated in a bus. பஸ்ஸுக்கு எதிர் சீட்ல புறா, அந்த புறா அங்கேயும் உடல அங்க வந்து உட்கார்ந்துருச்சு. That dove did not leave him, there also it came. யாருக்கும் தெரியல, இவரு கண்ணுக்கு தெரியுது. ஒப்பனையிலே பாக்குறாரு. It is not visible to anyone else's eyes, but he was able to see it with open eyes. அந்த புறா இவரை பார்த்து சொல்லுது, that dove looked at him and said, மாயை மாயை எல்லாம் மாயை. vanity of vanities, vanity of vanities, all is vanity. கடைசில டோட்டலா அந்த விளையாடுறதை விட்டுட்டாரு. Finally he forsook playing badminton. அந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாம் இவரை திட்டுனாங்க. The professors in this college scolded him. என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிச்சு? Have you gone mad? இவ்வளவு பெரிய திறமை நீ விட்டுட்டியே. You have left such a skill. இவர் சொன்னார், மாயை மாயை எல்லாம் மாயை. He replied, vanity of vanities, vanity of vanities, all is vanity. என்ன படித்தாலும் சரி, whatever you study, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, how much you earn, எல்லாமே மாயை. all is vanity. ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். Let's all say that once. சொல்லுங்க பார்க்கலாம். Let's all say. சிலருக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு போல தெரியுது. Some people are afraid to say that. இந்த பையன் சொல்லவே இல்லை பாருங்க. சொன்னியா? இப்படி ஊமையா இருந்தியா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். Let's all say that. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை. எல்லாரும் சொல்லுங்க. All of you say that. ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். First of all, sisters. பிரதர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Brothers. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். Both of you together. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் மாயைன்னு கண்டுபிடிச்சிடுங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. If you discover that all is vanity, you will not have any trouble in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டான வாழ்க்கை அல்ல. This life is not a joke, it's not a play. என்றால் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகுதான் நம்முடைய நித்தியமே ஆரம்பிக்க போகுது. When our spirit departs from this body only, eternity is going to start. இது பிறகுதான் நம்முடைய ரியல் லைஃபே இருக்கு. The real life is going to begin hereafter. நம்முடைய உண்மையான வாழ்க்கையே இந்த மரணத்துக்கு பிறகுதான் இருக்குது. The real life is going to start only after death. ஒன்று நீ பரலோகத்தில் இருக்க வேண்டும் அல்லது நரகத்தில் இருக்க வேண்டும். Either you will be in heaven or you must be in hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது when we leave this body, ரெண்டு காரியம் உனக்கு காத்திருக்கிறது. two things are waiting you. ரெண்டுல ஏதாவது ஒன்றை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். You will have to meet either of the two. ஒன்று ஆச்சரியம் அல்லது அதிர்ச்சி. One, you will be amazed or you will be shocked. ஒரு நாள் ஒரு ஆராதனையில 7 பேர் பரலோகத்துக்கு நரகத்துக்கு போயிட்டு வந்தார்கள். Once in a service, 7 people went to heaven and hell. அதுல ஒருத்தங்க 3 பேர் பரலோகத்துக்கு நரகத்துக்கும் போனாங்க. அடுத்து 3 பேர் வெறும் பரலோகத்துக்கு மாத்திரம் போனாங்க. அதுல ஒரு ஆளு பரலோகத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு உள்ள போக முடியாம வெளிய வந்துருச்சு. 3 people visited both heaven and hell. 3 people visited only heaven, and one of them could only go till the gate of heaven and came back. அதுல ஒரு சகோதரி நரகத்துக்கு சென்று வந்தது. One sister went to hell and came back. அவங்க லைவா பேசுறத நான் கேட்டேன். I heard her speaking live. நரகத்தின் வாசல்ல இருந்து அவங்க சொல்றாங்க, she is speaking from the gate of hell. கொடுமையா இருக்கு அந்த காட்சியை பார்க்கவே முடியல. கொடுமையா இருக்கு. It's terrible, it's horrible, I can't see that. மரித்த ஆத்துமாக்கள், dead souls, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், unsaved souls, பாவ மன்னிப்பை பெறாதவர்கள், people who have been received the forgiveness of அவர்கள் sins. மரித்த அந்த ஆத்துமா நரகத்தின் வாசல்ல வந்து நிக்குதாம். When they die, their soul stood at the gate of hell. எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க. Listen carefully. ரெண்டுல ஏதாவது ஒன்னு நிச்சயமா உன்னையும் சந்திக்கணும், என்னையும் சந்திக்கணும். Either of the two will meet you as well as me. அந்த பிள்ளை நரகத்தின் வாசல்ல நின்று கொண்டு அந்த காட்சியை பார்த்து சொல், கொடுமையா இருக்கு அந்த காட்சின்னு சொன்னுச்சு. That sister stood at the gate of hell as she saw that sight and said, it's very terrible. மரித்த ஆத்துமாக்கள் வந்து நிற்கிறார்கள். Dead souls are coming and standing there. ஃபர்ஸ்ட் நரகத்தை பார்க்கறாங்க. First time they are seeing hell. அப்படி ஷாக்காய் அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. They were shocked. நரகமா? Oh, hell. எனக்கா? Is it for me? நான் இங்க போணுமா? Should I go here? இங்கயா? Should I go here? நரகம் இருக்குதா? Is there hell? நான் போணுமா? Should I go? அப்படி அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. They were shocked. யாருக்கு தான் உள்ள போக ஆசை வரும்? Who will have the desire to go into hell? நரகத்துக்கு உள்ள போக ஆசை இருக்குங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who have the desire to go to hell, shout a hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. A loud hallelujah. ஒருத்தருமே இல்லையா?
Not even one person, isn't? இந்த பிள்ளை சொன்னது அப்படியே தேவ சமூகத்துல சொல்லுகிறேன். In the presence of God, I repeat what that girl said. அவங்க அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. She was shocked. பிசாசு புடிச்சு பாவுலன்னு தள்ளுறான். The devil is grabbing them and throwing them into hell. அவங்க ஷாக் ஆயி நிக்கிறாங்க. They were shocked. முதலாவது நரகத்தை பார்க்கறாங்க. The first time they saw hell. நானா? Is it I? இங்க போணுமா? Should I go here? இப்படி ஒரு நரகம் இருக்குதா? Is such a terrible hell? ஷோ அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. They were shocked. பிசாசு புடிச்சு பாவுலன்னு தள்ளுறான். The devil grabbed them by the necks and threw them into hell. அதிர்ச்சி. They were shocked. அதே சந்தர்ப்பத்தில் At the same time, ரட்சிக்கப்பட்டு those who were saved, பாவ மன்னிப்பை பெற்று those who received the forgiveness of sins, பரிசுத்தமாய் ஜீவித்து those who lived a holy life, மரித்த ஆத்துமாக்கள் and the souls of them which died, பரலோகத்தின் வாசல்ல உள்ள நுழையும் போது when they entered into the gate of heaven, ஆச்சரியம், they were amazed. ஆச்சரியம். They were amazed. இவ்வளவு பெரிய மகிமையா? Oh, such a great glory. எனக்கா? Is it for me? ஷூ இவ்வளவு பல பொருத்தல வீதி. Oh, golden streets. என்ன அருமையான தூதர்கள். What beautiful angels. நான் கொஞ்ச நாள் உண்மையா ஜீவிச்சேன். For a little while I lived faithful. கொஞ்ச நாள் இயேசுவுக்காக ஜீவிச்சேன். For a little while I lived கொஞ்ச நாள் for Jesus. பரிசுத்தமா ஜீவிச்சேன். For a little while I lived a holy life. எனக்கு இவ்வளவு பெரிய மகிமையா? Oh, it's such a great glory reserved for me. ஆச்சரியம். They were amazed. பாஸ்டர் டி சொல்லுவார். Pastor T would say, மரித்த உடனே when we die, அவர் பரலோகத்தின் வாசல்ல போகும்போது he says when he would die and go to the gate of heaven, ஆச்சரியப்படுவாராம். he would be amazed. ஆச்சரியப்பட்டுட்டு He would be amazed. அப்படியே விழுந்து ஆண்டவர் பார்த்த பிடிச்சுக்குவாராம். He would fall prostrate at the feet of God and பிடிச்சிட்டு அழுவாராம். he would weep. ஆண்டவரே, Lord, என்னை இங்க கொண்டு வந்தீங்களே, Lord, you brought me here. ஆண்டவரேன்னு அப்படியே பாதத்துல அழுவாராம். He would fall at the feet of God and cry. அவர் உயிரோட இருக்கும்போது சொன்னது. When he was alive, he said this. உடனே தூதர்கள் வந்து சொல்லுவாங்களாம். Immediately the angels would come and say, தாமஸ் தாமஸ், Thomas, Thomas, this is heaven. இது பரலோகம். இங்க அழக்கூடாது. You should not weep here. தாமஸ் தாமஸ், Thomas, Thomas, this is heaven. இது பரலோகம். இங்க அழக்கூடாது. You should not weep here. உங்களுக்கு அதிர்ச்சி வேணுமா, ஆச்சரியம் வேணுமா? Do you want to be shocked or do you want to be amazed? இப்ப எல்லாம் நல்லா சிரிக்கிறீங்க, கண்ணை உருட்டி பாக்குறீங்க. இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்ச பிறகுதான் எல்லாம் தெரிய போகுது. You are laughing and you are looking at me with your eyes, but only when we leave this body we will know. நம்முடைய உண்மையான ஜீவியமே அப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. Our real life would begin only then. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது, when we leave this body. உன்னை அழைக்க தூதர்கள் வர போகிறார்களா, இயேசு வர போகிறாரா, அல்லது உன்னை அழைத்து செல்ல சாத்தானும் அவனுடைய தூதர்கள் வர போகிறார்களா? Are Jesus and his angels going to welcome you, or are Satan and his angels, demons, going to come to receive you? எனக்கு அதிர்ச்சி வேண்டாம், எனக்கு ஆச்சரியம் தான் வேணும்ன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who say I don't want a shock, I want amazement, say hallelujah. கர்த்தர் உம்முடைய வாஞ்சையை அப்படியே நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill your wish as it is. கிருபையை இரக்கமுள்ள தேவன் கையை உயர்த்தி அல்லேலூயா சொன்ன எல்லாரையும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. Gracious and merciful God, all of you who lifted up your hands and revealed your desire saying hallelujah, may he fulfill it. நம்மை திசை திருப்பும்படியாக In order to manipulate us. இந்த உலகமும் உலகத்தினுடைய மகிமையும் காத்து கொண்டிருக்கிறது. This world and the glory of this world is awaiting. அது இந்த நாட்கள் ரொம்ப அதிகமாவே இருக்குது. And that is at its peak these days. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஞானமா இருங்க. You must be extra cautious, you must be very wise. ஒரு சில வாரத்துக்கு முன்னால நான் ஊழியம் செய்யற சபையில ஒரு வாலிப பிள்ளை வந்து என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னது. A few weeks before in the church that I am serving, a young sister came and said something to me. 3 சொப்பனங்களை இது கண்டதாம். She saw 3 dreams. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளை. A good spiritual girl. அதுல ஒரு சொப்பனத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to share one of those dreams. ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் ஒரு சத்தம் கேக்குதாம். She is hearing a voice, be ready, prepare. அப்போ இந்த பிள்ளை ஆயத்தப்படும்படி பிரயாசப்படுகிறது. So this girl wanted to prepare herself. அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்திலே, at the hearing of that sound, ஒரு கூட்டம் மறுரூபமாகி ஆண்டவருடைய வருகையில போயிட்டாங்க. one group of people, they were transformed and they went at the coming of the Lord. ஆனா இந்த பிள்ளை கைவிடப்பட்டுச்சு. This girl was left behind. கைவிடப்பட்டவனே இந்த பிள்ளை அழுகுது. When she was left behind, this girl is crying. ஐயோ நான் கைவிடப்பட்டுட்டேனே. Oh, I have been left behind. கொஞ்சம் கவனிங்க. Listen carefully. கொஞ்சம் கவனிங்க, தலை உயர்த்துங்க. Listen carefully. கொஞ்சம் கவனிங்க. Listen. அந்த சொப்பனம் இப்ப ஒரு சில வாரத்துக்கு முன்னால கண்டு சொன்னது. This is a recent dream she saw. மறுபடியும் அதை சொல்லுகிறேன். I repeat. ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்க ஒரு சத்தம் கேக்குது. Get ready, a sound is heard. அப்ப இது ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை ஆயத்தப்படுது. So this girl is getting herself ready thinking that Jesus is going to come. கர்த்தர் வருகை வந்துச்சு, अनेகர் போயிட்டாங்க, இந்த பிள்ளை கைவிடப்பட்டுச்சு. The coming of the Lord has happened, many have gone
this girl was left behind. கைவிடப்பட்ட பிறகு After she was left இந்த behind, பிள்ளை பயங்கரமா அழுததாம். she was weeping terribly. அழுது கொண்டு இருக்கும்போது When she was weeping, இந்த பிள்ளை யூஸ் பண்ண செல்போன், the cell phone that this girl was using, இப்ப சப்பாத்தி கல் மாதிரி வச்சிருக்காங்க, இவ்வளவு பெருசு, ஒரு முழம் ஒரு ஜான்லாம் வச்சிருக்காங்க. like stone that is used to make chapatis, they have a big சப்பாத்தி கல் மாதிரி இருக்கு, இவ்வளவு ஒரு முழம் வச்சிருக்காங்க. it's so big like a stone that is used to make chapatis. அது எப்படி தான் பாக்கெட்ல வைப்பாங்களோ எனக்கு தெரியாது. I do not know how they keep it in the packet. அந்த பிள்ளை கைவிடப்பட்ட பிறகு கவனிங்க, When that girl was left behind, இந்த பிள்ளை அழ ஆரம்பிக்குது. this girl started to cry. இந்த பிள்ளை யூஸ் பண்ண செல்போன், This cell phone which this girl used, இந்த செல்போன் என்ன சைஸோ அதே சைஸுக்கு பிசாசு வருது, அதே செல்போன் பிசாசா மாறுது அதே சைஸ்ல. you see the exact size of the cell phone that she was using, it became a demon. அந்த பிசாசு செல்போன் சைஸ், அதே செல்போன் அப்படியே பிசாசா மாறுது. இந்த பிள்ளைய பார்த்து சிரிக்குதான். Her cell phone became a demon. It was looking at her laughing. பிசாசு சிரிக்கிறத கேட்டிருக்கிறீங்களா? Have you heard the devil laughing? நான் கிருபையினால் கேட்டிருக்கிறேன். By the grace of God, I have heard that. அது அந்த செல்போன் பிசாசா மாறி அதே சைஸ் அப்படியே பிசாசா மாறி இந்த பிள்ளைய பார்த்து இது அழுவுது, இது அழுவுறத பார்த்து பிசாசு சிரிக்குது. Her cell phone was transformed into a demon of the same size. She was weeping bitterly, but this demon is looking at her and laughing. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்டது, She asked the Lord, என்ன சுவாமி இது? what is this, Lord? அப்போ ஒரு 2 நாள் தான் செல்போன் இந்த பிள்ளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிச்சான். 2 days she used the cell phone to some extra amount. அப்ப இந்த பிள்ளை கைவிடப்பட்டதுக்கு காரணம் இந்த செல்போன். The reason for this girl to be left behind was a cell phone. நீ கையில வச்சிருக்கிற செல்போன் உன்னை அடிமைப்படுத்தி, நீ கேம்ஸ் விளையாண்டு அதை விளையாண்டு உன்னை அடிமைப்படுத்தி கத்த தந்த ஆரோக்கியத்தையும் கத்த தந்த சுகத்தையும் நீங்கள் வீணடிச்சா, அதே செல்போன் நீ கைவிடப்படும் போது பிசாசா மாறி உன்னை பார்த்து சிரிக்கும். If you waste the health that the Lord has given you by playing games and this and that on the cell phone, if you misuse your cell phone, it will become the reason for you to be left behind. And when you are left behind, it will become a demon and laugh at you. எனவே மிகவும் ஞானத்தோடு ஜாக்கிரதையோடு விழிப்போடு இருங்கள். So be cautious, be vigilant and be wise. தேவைக்கு அதை உபயோகப்படுத்துங்கள். Use your cell phone according to the need. சித்தத்துக்கு மாறாக உபயோகப்படுத்தாதீர்கள், அதுவே நீங்கள் கைவிடப்படுவதற்கு காரணமாக மாறிவிடக் கூடும். Don't use this contrary to God's will, because it will become a reason for you to be left behind at the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவை முதலாவது பிசாசு திசை திருப்ப பிரயாசப்பட்டான். So the Lord Jesus Christ, the devil tried to manipulate him first. இயேசு சொன்னார், Jesus said, அப்பாலே போ சாத்தானே, get thee hence behind me, Satan. தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. Worship the Lord alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நாம் இதை சரியாக விளங்கிக் கொண்டு எதிர்க்காவிட்டால் இதற்கு நாம் அடிமையாகி விடுவோம். If we don't understand this correctly and resist it, we will become slaves to that. திசை திருப்பும்படியாக சத்துரு பல விதங்களிலே பிரயாசப்படுகிறான். The devil tries to manipulate us in many ways. எப்படியாயிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ விட்டுவிட வேண்டும், அந்த சிந்தையிலிருந்து உன்னை விடுதலை திசை திருப்ப வேண்டும். Somehow you must lose sight, lose consciousness about the kingdom of God, and he wants to manipulate you in that direction. ஒரு நாள் ஒரு விசுவாசி ஒரு இதை காண்பித்தார். One day a believer showed me something. ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஏவாளை அந்த சர்ப்பம் வஞ்சிக்கிற ஒரு காட்சி. That was a picture of how the serpent deceives Eve in the Garden of Eden. அந்த சர்ப்பம் அந்த மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு அழகாக ஒரு பாட்டை பாடுகிறது. That serpent is seated on that tree and it is singing a beautiful song. ஏவாள் அந்த வழியாக நடந்து வரும்போது இந்த கவனம் எங்கிருந்து சத்தம் அழகாக இருக்க பாட்டு திரும்பி அதை பார்க்கிறாள். And when Eve was walking through the garden, she was listening to the song and she's turning back to look around and see from where the song comes. தேவன் அந்த சர்ப்பத்தை சபிப்பதற்கு முன்பதாக அந்த சர்ப்பத்துக்கு கை இருந்துக்கு கால் இருந்திருக்குது. Before the Lord cursed the serpent, it had hands and legs. ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணை நக்குவாய் வயிற்றினால் நகர்வான் சபித்தாரே, அது வரைக்கும் அதுக்கு கை கால் இருந்திருக்குது. Till the Lord cursed it, saying that you will move through your belly and you will lick the dust. It had hands and legs. ஏவாளுடைய கவனத்தை எப்படி திசை திருப்புகிறது பாருங்கள். Look at how it manipulates and distracts the mind of Eve. அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அழகாக ஒரு பாட்டை பாடுகிறது. It is seated on that tree and it's singing a beautiful song. வேதத்தில் அது இல்லை, ஆனால் அவர்கள் கற்பனை எழுதியிருக்க, ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம்.
It is not in the scripture, but they have created an imaginary picture. It might be true. என்னை பொறுத்தல உண்மை என்று நான் நம்புகிறேன். I believe that it could be true. ஏனென்றால் சாத்ருவாகிய சாத்தான் ஒரு மனுஷனை திசை திருப்பாமல் அவனை வஞ்சிக்க முடியாது. Because the devil cannot deceive a person unless he manipulates him. இயேசுவுக்கு உலகத்தின் ராஜ்யத்தையும் மகிமையை காட்டிட்டு தான் கீழே விழுன்றான். எடுத்த உடனே கீழே விழுன்னு சொல்லல. He did not say at first to Jesus that bow and worship me. First of all, he showed the world and its glory, and then he said bow down and worship me. ஒவ்வொருவரையும் திசை திருப்பும்படியாக சத்துரு சில ஆயுதங்களை வைத்திருக்கிறான். To manipulate everyone, the devil has certain weapons. அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு தான் ஏவாள் கிட்ட போறா. And Eve heard that was singing, and she went near the tree. அப்புறம் தான் ரெண்டு பேருக்கு சம்பாஷணை நடக்கிறது. Then a conversation developed between the two. இதுபோல நம்மை வஞ்சிக்கும்படியாக சத்துரு திசை திருப்பும்படியாக பல காரியங்களை வைத்திருக்கிறான். விழிப்போடு இருங்கள். So the devil has many armors like this, many weapons in order to distract us and manipulate us, so be careful. தேவனோடு ஒத்திசைந்து போவது. Next, how to be synchronized with God. தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் ஒத்திசைந்து போய் நாம் ஜெயாளிகளாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். It is the will of God concerning us that we must be synchronized with the plan and purpose of God and be made overcomers. சமயம் சுருக்கமா இருக்க சீக்கிரமாக வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். And because of want of time, I want to mention the verses and conclude. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. நாம் ஜெயாளிகளாய் மாற வேண்டும். We must become overcomers. தேவனோடு ஒத்திசைந்து அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் இசைந்து நாம் ஜெயாளியாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். We must be synchronized with the plan and purpose of God, and we must be made overcomers, and that is the will of God. நாம் ஜெயாளிகளாய் மாறினால் தான் அவருடைய சிங்காசனத்துக்கு போக முடியும். Only if we are made overcomers can we go to his throne. ஜெயத்துக்கு பல வழிமுறைகளை வேதம் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறது, உண்டாக்கி வைத்திருக்கிறது. The word of God has devised many ways in which we can overcome. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்துக்காக தான் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். The Lord Jesus Christ gave his life for us to overcome. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் இருக்கிறது. Through the blood of Jesus we have victory. அவருடைய வசனத்தினால் ஜெயம் இருக்கிறது. Through his word we have victory. அவருடைய நாமத்தினால் ஜெயம் இருக்கிறது. Through his name we have the victory. அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய ஆவியினால் ஜெயம் இருக்கிறது. And by his anointing, by his spirit we have the victory. வசனத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக ஒரு ஜெயம் இருக்கிறது. There is a victory we get when we confess the word of God. நான் ஒரு சில வசனங்களை சொல்லி இந்த வசனத்தை அறிக்கையிடுவதான ஜெயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். I will quote a few verses and I will speak about getting victory by confessing the word of God and finish. ரோமர் 10 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும்போது, Reading Romans chapter 10 and verse 10. ரட்சிப்பு உண்டாக நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. வாசிங்க ரோமர் 10 அதிகாரம் 10 வசனம். Romans 10:10. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். For salvation, confession is made with the mouth. ரட்சிப்பு என்று சொல்லும்போது வெறும் பாவ மன்னிப்பில் புதுசாக ரட்சிக்கப்படும் அதோடு முடிந்து விடுகிறது இல்லை. This salvation does not stop with the forgiveness of sin, the initial salvation. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை கிரேக்க பாஷையிலே சொட்டோரியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This salvation in the Greek term it is called soterio. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. அந்த சொட்டோரியோ அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 meanings are given for that term soterio. ஒன்று ரெஸ்கியூ. One is rescue. மீட்கப்பட்ட, காப்பாற்றப்பட்ட, தப்புவிக்கப்பட்ட. To be rescued, to be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது டெலிவரர், விடுவிக்கப்படுதல். Secondly, to be delivered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது ஹெல்த், சுகமாக்கப்படுகிறது. Thirdly, to be healed. சால்வேஷன், ரட்சிக்கப்படுதல். Fourthly, salvation. இந்த 4 காரியங்கள் அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. This salvation mentioned here has 4 meanings. நம் வாயினால் அறிக்கை செய்யும்போது When we confess with our mouth, நமக்கு மீட்பு உண்டாகிறது. we are redeemed, நாம் காப்பாற்றப்படுகிறோம். we are rescued, நாம் தப்புவிக்கப்படுகிறோம். we are delivered, நாம் சுகமாக்கப்படுகிறோம், ஆரோக்கியமாக்கப்படுகிறோம். we are healed, ரட்சிக்கப்படுகிறோம், and we are saved, பாதுகாக்கப்படுகிறோம். we are protected. நாம் வாயினால் அறிக்கையிடும்போது, When we confess with our mouth, வாயினால் அறிக்கை செய்யும்போது when we confess with our mouth, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும்.
For salvation, confession is made with the mouth. இப்படி நாம் அறிக்கை செய்யும் போது When we confess like this, ஆண்டவர் நமக்கு மூன்று காரியமாய் மூன்று ஆளாக மாறுகிறார். the Lord becomes three persons to us. ஒன்று நமக்கு சேவியராக மாறுகிறார். One, he becomes a savior. இரண்டாவது டெலிவரராக மாறுகிறார். Secondly, he becomes a deliverer. மூணாவது பிரிசர்வராக பாதுகாக்கிறவராக மாறுகிறார். Thirdly, he becomes a preserver. நாம் வாயினால் அறிக்கையிடும்போது When we confess with our mouth, தேவன் நமக்கு மூன்று ஆளாக மாறுகிறார். the Lord becomes three the persons to us. முதலாவது நம்மை ரட்சிக்கிறவராக, First of all, a savior. மூன்றாவது நம்மை விடுவிக்கிறவராக, Secondly, our deliverer. மூன்றாவது நம்மை சுகமாக்குறவராக, Thirdly, a healer பாதுகாக்கிறவராக, and a preserver. முதலாவது ரட்சிக்கிறவராக, Firstly, a savior. மூன்றாவது விடுவிக்கிறவராக, Secondly, a deliverer. மூன்றாவது பாதுகாக்கிறவராக மாறுகிறார். Thirdly, he becomes a preserver. எப்படி தெய்வத்தை நாம் இப்படி மாற்றிக்கொள்வது? How can we make God like this in our நாம் lives? வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். We must confess with our mouth. அப்பொழுது இந்த காரியம் நமக்குள்ள செயல்படுகிறது, நமக்கு ஜெயம் உண்டாகிறது. Then these things will operate in us and we will have victory. எப்படி எதை நாம் அறிக்கை செய்வது? What should we confess? எந்த வசனத்தை அறிக்கை செய்வது? What verse should we confess? என்னுடைய வாழ்க்கையிலே கிருபையினால் நான் அபியாசப்படுத்துகிற 5 வசனங்களை சொல்லுகிறேன். By the grace of God, I practice confessing 5 verses and I want to share that with you. இந்த 5 வசனத்தை இரவும் பகலும் நீங்கள் சொல்லி வாருங்கள். உங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் இரட்சகராக, விடுவிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக மாறுவார். By the grace of God, if you will also confess these verses repeatedly with your mouth day and night, the Lord will be your savior, your deliverer, or rescuer, and your preserver. தயவு செய்து இந்த வசனங்களை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்களேன். Please make a note of these verses. தயவு செய்து கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. Please make a note of these verses. பக்கத்துல பேனா இல்லனா எழுதின பிறகு அடுத்த ஆள்ட்ட இருந்து வாங்கி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. If you don't have a pen, you can borrow it from the neighbor. தேவனுடைய கிருபையில் மேல் நின்று கொண்டு தைரியமாக சொல்லுகிறேன். Standing on the grace of God, I say this boldly. இந்த 5 வசனம், இதற்கு மேல இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. I will say 5 verses and there are further verses to say. நீங்க இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்துக்கொள்ளலாம். You can take more verses from the scripture. கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுகிற 5 வசனங்களை சொல்லுகிறேன். By the grace of God, I want to share 5 verses which I practice in my life. முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். First of all, Romans chapter 8 and verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலையாக்கிற்று. இதை நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். The law of life, the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. You must confess this verse with your mouth. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Romans chapter 8 verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலையாக்கிற்று. For the law of the spirit of life in Christ Jesus have made me free from the law of sin and death. இதை இரவும் பகலும் சொல்லிக் கொண்டே இருங்கள். Day and night you must confess this. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். You will have salvation. ஜெயம் உண்டாகும். You will get victory. விடுதலை உண்டாகும். You will have deliverance. ஆரோக்கியம் உண்டாகும். You will have health. பாதுகாப்பு உண்டாகும். You will have protection. மீட்பு உண்டாகும். You will have redemption. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who believe shout a hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இரவும் பகலும் இதை சொல்லுங்கள். Day and night say this. இரண்டாவது வசனத்தை சொல்லுகிறேன். The second verse I say. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Reading Romans chapter 8 and verse 37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவராய் இருக்கிறோமே. We are more than conquerors through him that loved us. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். All of us shall we say this verse. நான் சொல்ல சொல்லுங்க. As I say, repeat after me. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அன்பு கூறுகிறவராலே. இவ்வளவு வீக் ஆயிட்டீங்களா அதுக்குள்ளார? Have you become so weak? கொஞ்சம் சத்தமா. இதுதான் உங்களுடைய லைஃபே இதுல தான் இருக்கு. Your life is there here. பணத்தை வச்சு பூமியில வண்டி ஓட்டலாம். You making use of your money, you can survive in this world. படிப்பை வச்சு பூமியில வண்டி ஓட்டலாம். Making use of your education, you can survive in this world. பரலோகத்துல போய் ஓட்ட முடியாது. But you cannot survive in heaven. பரலோகத்துல போய் ஓட்டணும்னா இந்த வசனம் வேணும். If you want to live in heaven, you need this verse. நீங்க சொல்லும்போது அப்படியே உங்களுக்கு நடக்கும். When you say this will be actually fulfilled in you. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Romans 8 and verse 37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. இதை நீங்க அறிக்கை செய்யுங்க. You must confess this. அல்லேலூயா. ரெண்டு அறிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. The word of God speaks about 2 kinds of confessions. அறிக்கை வாயினாலே அறிக்கை செய்யும்போது
When you confess with your mouth, ரெண்டு விதமான அறிக்கை இருக்கிறது. there are two kinds of confession. ஒன்று பாவ அறிக்கை, இரண்டாவது விசுவாச அறிக்கை. One is the confession of your sins, the second is the confession of faith. பாவ அறிக்கை மன்னிப்பை கொண்டு வரும், விசுவாச அறிக்கை ஜெயத்தை கொண்டு வரும். The confession of sin will bring forgiveness, the confession of faith will bring victory. சாகுற வரைக்கும் பாவத்தை அறிக்கையிட்டே இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not about confessing the sins till you die. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. முதலாவது பாவ அறிக்கை. First of all the confession of sin. இரண்டாவது விசுவாச அறிக்கை. Second, the confession of faith. நீங்க பாவ அறிக்கை செய்யாம விசுவாச அறிக்கை செஞ்சா செயல்படாது. If you don't make a confession of your sin and if you try to make the confession of faith, it will not work out. பாவ அறிக்கை செய்து முதலாவது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். First of all, you must confess your sins and receive the forgiveness from the Lord. நாம் நம் பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை மன்னிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanses us from all sin. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanseth us from all sin. முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். First of all, we must confess our sins and receive forgiveness. அடுத்தது விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். Next, we must proceed to make the confession of faith. அந்த விசுவாச அறிக்கையில தான் ரெண்டு வசனத்தை இப்ப பார்த்தோம். When we read about the confession of faith, I mentioned two verses for that. அடுத்தது மூன்றாவது ஒரு வசனம் சொல்லுகிறேன். I'm going to mention the third verse. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Reading Philippians chapter 4 and verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. இதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். Confess this. நான் சொல்லுங்க பார்க்கலாம். As I say, repeat after me. என்னை பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதை விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடுங்க. You must confess this with faith. நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடாம ஒரு நாள் ஜெயத்தை பெற முடியாது. Unless you confess your faith, you can never take victory. எனவே இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். So for salvation you must confess with your mouth. தமிழ்ல இரட்சிப்பு உண்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற சில பாஷையில எல்லாம் இரட்சிப்பை உண்டாக்கி கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In certain other translations it is mentioned, for you to work out your salvation you must confess with your mouth. நாம் அதை உண்டாக்கி கொள்ள நீ அறிக்கையிடுன்னு சொல்லி நீ தான் உருவாக்கணும். You must work out your salvation, it means. நல்ல தெளிவாக சில பாஷைகளில் போடப்பட்டிருக்கிறது. It is very clear in certain translations. நீங்க இதை அறிக்கையிடுங்க. So you must confess this. பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் பலன் என்று அறிக்கையிடுங்க. You must confess saying I can do all things through Christ who strengthens me. தேவனோடு ஒத்திசைந்து போவதில் இது ஒரு காரியமாக இருக்கிறது. This is one aspect of being synchronized with God. அடுத்தபடியாக Next, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 15 and verse 57, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். but thanks be to God who giveth us victory through Jesus இதை Christ. நீங்க அறிக்கையிடுங்க. Confess this. நான் சொல்லுங்க பார்க்கலாம். As I say, repeat after me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நீங்க வெட்கப்படாதீங்க. don't be ashamed. யாரும் வெட்கப்படாதீங்க. None of you should be ashamed. சினிமா தியேட்டர்ல பாருங்க வெட்கப்படாம கத்துறோம். In the cinema theaters they make such noise without கிரிக்கெட் shame. கிரவுண்ட்ல பாருங்க வெட்கப்படாம கத்துறாங்க. Look at the cricket grounds, they make such நீங்க இத noise. அறிக்கை இடும்போது உங்களுக்கு இரட்சிப்பாக மாறும். So when you confess this, it will become a salvation to you. இப்படிதான் நம்முடைய பரிசுத்தவான்கள் ஜீவித்து இருக்கிறார்கள். This is how our saints lived. இப்ப நான் சொன்னதை சொல்லுங்க. Now repeat what I said. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாக்கியத்திலே கடைசியாக இந்த ஒரு வார்த்தை வசனத்தை சொல்லுகிறேன். And in my confession I want to share the final verse. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, according to Romans chapter 6 and verse 14, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. Because I am not under the law but under grace, sin shall not have dominion over me. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல், because I am not under the law, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், but under grace, பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. sin shall not have dominion over me. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி இரவும் பகலும் அறிக்கையிடுங்க. You must by heart it and you must confess it day and night. முற்றிலும் உங்களுக்கு ஜெயமாக மாறும். You will have total victory. முற்றிலும் ஜெயமாக மாறும். It will become a complete victory. வாயினாலே அறிக்கையிடுங்கள். Confess it with your mouth. ஜெயத்தை உண்டாக்குங்கள். Work out your salvation. இரட்சிப்பை உண்டாக்குங்கள். Work out your victory, salvation. உண்டாக்குங்கள். Work out your redemption. தேவனை உங்களுக்கு விடுதலையாக்குறவர்
ஆண்டவராக இரட்சகராக அவரை உருவாக்குங்கள். Create God as your savior, deliverer. நீ வாயில அறிக்கையிடும்போது When you confess it with your அவர் mouth, உன்னை பாதுகாக்கிறவராக அவரை உருவாக்குங்கள். create him as your protector, உங்களை விடுவிக்கிறவராக, as your deliverer, உங்களை பாதுகாக்கிறவராக, as your keeper, உங்களை இரட்சகராக as your savior. அவரை உருவாக்குங்கள். Create him. நீ அறிக்கையிடும்போது When you தேவன் confess this, இப்படி மாறுவார். God will become like this in your life. பாதுகாக்கிறவராக வந்து நிற்பார். He will come and stand as our preserver, நம்மை keeper. விடுவிக்கிறவராக வந்து நிற்பார். He will come and stand as our நம்மை deliverer. இரட்சிக்கிறவராக வந்து நிற்பார். Come and stand as our savior. சீக்கிரத்தில் எல்லாம் முடிய போகிறது. Very soon everything is going to end. தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகுங்கள். Enjoy and practice enjoying the sweetness of the presence of God. இவைகளை அறிக்கையிட As we keep confessing these தேவ verses, சமூகத்தின் இனிமையை நாம் அனுபவிக்க பழகுவோம். we will start enjoying the sweetness in the presence of God. தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகினவனை, Those who have practiced enjoying the sweetness in the presence of God, சாத்தான் மாயின் இன்பத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. Satan cannot allure him and deceive him, showing the sweetness of this vanity. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகினவனை, he who is accustomed to enjoy the sweetness of God's presence, சாத்தான் மாயை இன்பத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. the devil cannot deceive him or fool him by showing him the vain temporal pleasures. இச்சையானது அற்ப நேர சந்தத்தை கொடுத்து நீண்ட கால கசப்புக்கு கடனாளியாய் மனிதனை மாற்றிவிடும். Lust will give man temporal pleasures and make him a debtor to eternal sorrow or pain. இச்சையானது அற்ப நேர சந்தோஷத்தை மனிதனுக்கு கொடுத்து நீண்ட கால கசப்புக்கு கடனாளியாய் மனிதனை மாற்றிவிடும். And lust will give man temporal pleasure and make him a debtor or a slave to prolonged sorrow. சிந்தையில் விழிப்பாக இருங்கள். Be alert, vigilant in your mind, இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை பகலிலும் தூங்கிக் கொண்டே இருக்கும். or else your life will be sleeping all through the day. வாயினால் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமாக. With faith shall we confess with our mouth. ஒரு சில நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes for இந்த a கூட்டத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். We have come to the final moments of this இப்பொழுது meeting. கர்த்தர் உன்னுடைய பக்கம் அவருடைய பக்கமாக உங்களை திசை திருப்ப விரும்புகிறார். Now the Lord wants to turn your attention towards his side. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோமாக. All those who can be on your knees, be on your knees in God's இந்த presence. கூட்டத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். We have come to the final part of this meeting. நான் கிருபையில் மேல் நின்று கொண்டு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். Standing on the grace of God, I say with faith. உண்மையாகவே வாஞ்சியோடு இந்த இடத்துக்கு வந்த உங்களை, You who have come to this to the presence of God with a true desire. பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் கண்டு கொண்டே இருக்கிறது. The eyes of the God of heaven are looking at you. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க. Those who can be on your knees, be on your knees. தயவு செய்து யாரும் எழும்பி போகாதீங்க. Please don't get up and walk away. இனி அடுத்த வருஷம் அடுத்த யாபேஸ் நடக்குமான்னு தெரியாது. We do not know if we will get another year and another Yabes. நாம் கடைசி நிமிஷத்துல வந்திருக்கிறோம். We have come to the last minute. இதோ மணவாளன் வருகிறார். Behold, the bridegroom cometh. ஜெயங்கொண்டவர்களை சேர்க்க வருகிறார். He comes to gather the ஜெயங்கொண்டவர்களை overcomers. சேர்க்க வருகிறார். He comes to gather the overcomers. உண்மையா எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you are going to truly surrender? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? Truly, how many of you are going to surrender? மாத்திரம் முழங்கால் படியிடுங்க. Only such people be on your knees. ஜெபிக்க ஆரம்பிங்க. Start praying. இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. Start confessing these words. வாயினால அறிக்கையிடுங்க. Utter them, confess them with your mouth. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. Confess your faith. வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க. Confess the promises of God. இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. Say Jesus is with me. நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லுங்க. Say I belong to Jesus. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. Confess with faith. அறிக்கை தான் ஜெயத்தை கொண்டு வரும். Confession will bring victory. தாவீது பாருங்க. Look at David. கோலியாத்துக்கு முன்னால பயப்படவே இல்லை. He was not intimidated before David. விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். He confesses his faith. கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். Looking at David, looking at Goliath, he says, இன்றைக்கு உன் தலையை நான் வாங்கி போடுவேன். today I will cut off your head. இன்றைக்கு உன் தலையை வாங்கி போடுவேன். Today I will cut off your head. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். The Lord will surrender you into my கர்த்தர் உன்னை என் hands. கையில் ஒப்பு கொடுப்பார். The Lord will surrender you into my hands. அப்படியே நடந்தது. It happened likewise. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். Now I believe something. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord is in our midst. நம்முடைய வலது பக்கத்தில் ஆண்டவர் நின்று The கொண்டிருக்கிறார். Lord is at our right hand. அவர் என்ன செய்ய போகிறார் You தெரியுமா? know what is he going to do? உன்னை வஞ்சித்த வல்லமைகளை, The powers that were deceiving you, உன்னை திசை திருப்பின வல்லமைகளை, the powers that were manipulating உன்னை you, கெடுத்த வல்லமைகளை, the powers that were spoiling உன்னை you, தீட்டுப்படுத்தின வல்லமைகளை the powers that were corrupting, defiling you. இப்பொழுது அவர் பழி வாங்க போகிறார். Now he is going to take revenge on them. உன்னை அவர் பழி வாங்க போகிறது
போவதில்லை. He is not going to have his revenge on you. யாரு கண்ணை திறக்காதீங்க. Don't open your eyes. தயவு செய்து எல்லாரும் முழங்கால் Please படிங்க. be on your knees, all of you. உன்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிற நேரம் இது. This is the time that is going to determine your உன்னுடைய eternity. நித்தியத்தை நிர்ணயிக்கிற நேரம் இது. This is the time that will determine your eternity. இது விளையாட்டான நேரம் அல்ல. This is not time to play. 1000-10,000மான தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். Thousands and 10,000s of angels are surrounding உன்னுடைய us. நித்தியத்தை அவர் மகிமையாக மாற்ற போகிறார். He is going to make your eternity a glorious one. உன்னுடைய சத்துருவை அவர் பழிவாங்க போகிறார். He is going to avenge your adversary. நான் கிருபையினால் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். By the grace of God, with faith I say, உன்னை அவர் பழிவாங்க போகிறதில்லை. He is not going to avenge you. உன்னை வஞ்சித்த வல்லமைகளை அவர் இப்பொழுது பழிவாங்க போகிறார். He is going to have his revenge on the powers that deceived you. நீங்க திரும்பி போகும்போது When you return, கர்த்தரோடு நீங்க திரும்பி போவீங்க. you will return with the Lord. கர்த்தரோடு திரும்பி போவீங்க. You will return with the Lord. உன்னோடு இயேசு வருவார். Jesus will come with உன்னோடு you. இயேசு வருவார். Jesus will accompany you. தூதர்கள் வருவார்கள். Angels will accompany உன்னுடைய you. நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. உன்னுடைய நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. நித்தியம் இயேசுவோடு. Your eternity is with Jesus. இப்பொழுது கர்த்தர் உன்னை இழுத்துக்கொள்ள போகிறார். Now the Lord is going to pull you to himself. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை அவர் பிடுங்கி எடுக்க போகிறார். The throne of Satan that is in you, he is going to plug it out. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Right now these things are happening. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Right now these things are happening. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை உனக்குள்ள வைக்க போகிறார். The Lord is going to place his throne into you. யார் அமைதியாக இருக்காதீங்க. None should be silent. யார் அமைதியாக இருக்காதீங்க. No one should remain silent. நீ இப்பொழுது அமைதியாக இருந்தால் If you remain silent now, அப்புறம் போய் நரகத்துல போய் கூப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்ல. then if you go to hell and from there if you cry out, no use. நரகத்துல போய் கத்தி எந்த பிரயோஜனம் இல்ல. There is no use crying out from hell. இப்பொழுது நீ கூப்பிட்டா நலமாக இருக்கும். It would be good if you would cry out now. இப்பொழுது நீ கூப்பிட்டா நலமாக இருக்கும். It would be good if you would cry out now. ரபல ஷரபல கடபதுட பலகட பதுட பலக துட பலகட பதுட பலக துட பலக துட பலக துட பலக துட. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்பொழுது ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போகிறேன். Now I'm going to make a confession of faith. இப்பொழுது ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போகிறேன். Now I'm going to make a confession of faith. எத்தனை பேர் அந்த விசுவாச அறிக்கை உண்மையாக அறிக்கையிட போகிறீங்க? How many of you are going to confess that faith sincerely? அந்த அறிக்கையின்படியே கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do likewise according to your confession. ரெண்டு காரியத்தை நான் அறிக்கையிட விரும்புகிறேன். I want to confess two things. முதலாவது, First of all, என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். my Lord will do everything for me. இரண்டாவது, Secondly, என்னை இழுத்துக்கொள்ள உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். draw me and I will come running after you. இந்த ரெண்டையும் மூணு முறை நான் சொல்ல போறேன். These two confessions I'm going to repeat thrice. யாரு கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. விளையாட்டு போல இருக்காதீங்க. Don't remain in a playful mode. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போதுதான் உன்னுடைய ரியல் லைஃபே தெரிய போகுது. When you leave this body, your real life will be known. அதிர்ச்சியா ஆச்சரியமா? Will you be shocked or will you be amazed? உன்னுடைய முடிவு ஆச்சரியமாக இருக்க வேண்டுமானால், If your end must be an amazement, இப்பொழுது அறிக்கையிடுவாயாக. confess right now. எதற்கும் பயப்படாதே. Don't be afraid of anything. எதற்கும் பயப்படாதே. Don't be afraid of anything. கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. Your Lord has not உன் forsaken you. கர்த்தர் உன்னை வீசி எறியவில்லை. Your Lord has not thrown you. உன் கர்த்தர் உன்னை வீசி எறியவில்லை. Your Lord has not thrown you. அவர் உன்னை வீசி எறிந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டாய். If he had thrown you, you will not have come here. நீ எவ்வளவு குறைவுல இருந்தாலும் இன்னும் அவர் உன்னை நேசிக்கிறார். No matter how wanting, how lacking you are, still he loves you. இன்னும் உன் மேல் இரக்கமாக இருக்கிறார். He still is merciful on you. நான் விசுவாசத்தை அறிக்கையிட விரும்புகிறேன். I want to confess my என் faith. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான்னு விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. Those who believe that my Lord will perfect all things for me, lift up your right hand. ஒவ்வொன்றையும் மூன்று முறை சொல்லி முடித்த பிறகு, Both these confessions when I say thrice and finish, நான் கிருபையினால் விசுவாசிக்கிறேன். by the grace of God I believe. உயர்த்தப்பட்ட கரங்களை, The hands that are lifted up, தெய்வத்தினுடைய வல்லமையான கரம், அபிஷேகத்தின் கரம் தூக்கி எடுக்க போகிறது. the powerful hand of God, the anointing hand of God is going to lift you up. மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat, உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. the hands, the eyes of the Lord are looking at those hands that are lifted up. இன்னும் ஒரு சில நிமிஷத்துல, In a few minutes, அபிஷேகத்தின் வல்லமையான தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்ட கரத்தை அபிஷேகத்தினால் தூக்கி எடுக்கும். by the powerful hand of God, he is going to give you an anointing to lift you, lift you up. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை இந்த கரம் பிடுங்கி எடுக்கும். That hand will pluck out the
throne of the devil that is in you. தம்முடைய சிங்காசனத்தை உனக்குள்ள அவர் வைக்க போகிறார். He is going to establish his throne in you. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. Let's all be ready. இதோ ஆவியானவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். The Lord is going to perform, the Spirit of the Lord is going to perform mighty works. உருவின பட்டயத்தோடு 1000-10000 தூதர்கள் நம்முடைய மத்தியில் கிருபையினால் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். With drawn out swords, thousands and 10,000s of angels are there in our midst. நீங்க இத சொல்லும்போது, when you say this, நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடும்போது, when you confess your faith, தூதர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போவார்கள். the angels will fly to your homes. அப்படியே நடக்கும். That will happen likewise. உங்களுடைய வீடுகளில் இயேசுவின் இரத்தத்தை தெளிப்பார்கள். They will sprinkle the blood of Jesus in your homes. வீடுகளில் சமாதானம் என்று எழுதுவார்கள். They will write peace in your homes. உங்களுடைய வீடுகளில் ஆசீர்வாதம் என்று எழுதுவார்கள். They will write blessing in your home. இதோ தூதர்கள் 1000-10000 இறங்கி இருக்கிறார்கள். Thousands and 10,000s of angels have descended. உருவின பட்டயத்தோடு இறங்கி இருக்கிறார்கள். Drawn out swords they have descended. இதோ உங்களுடைய சத்துருக்களை அவர்கள் பழி வாங்க போகிறார்கள். They are going to take revenge on your enemies. உங்களுடைய சத்துருக்கள் வெட்டுண்டு விழப் போகிறார்கள். Your enemies are going to be slain. They are going to fall down. உன்னை பாழாக்கின வல்லமைகள், The powers that destroyed you, உன்னை பித்துப்படுத்தின வல்லமைகள், the powers that defiled you, உன்னை விலப்பண்ணின வல்லமைகள், the powers that defeated you, உன்னை made you fall, பலவீனப்படுத்தின வல்லமைகள், the powers that made you weak. இப்பொழுதோ தூதர்கள் வெட்டி வீழ்த்த போகிறார்கள். Right now the angels are going to slay them and they are going to throw them down. ஆயத்தப்படுங்கள். Let's be ready. நான் சொல்ல சொல்ல வலது கரத்தை உயர்த்தி எனக்கு பின்னால சொல்லுங்கள். As I say, lift up your right hand and say that. கர்த்தர் அப்படியே செய்வார். The Lord will do likewise. விசுவாசத்தோடு நீங்க இப்ப சொல்ல போறீங்க. You're going to say with faith, the Lord will do likewise. யாரு கையை கீழே போடாதீங்க. Nobody should drop your hands down. பரலோகம் முழு பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The whole heaven is witnessing us. பரலோகத்தில் தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Angels in heaven are looking at this. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. As I say, repeat after me. என் கர்த்தர் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவே இயேசுவே என்னை இழுத்துக்கொள்ளும். என்னை இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். நான் இரண்டாவது முறை சொல்ல போறேன். I'm going to say it the second time. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவே இயேசுவே என்னை இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவேன். உமக்கு பின்னே ஓடி வருவேன். மூணாவது முறை சொல்ல போறேன். I'm going to say it the third time. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். I believe like this. முழு பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. The whole heaven is a witness to this. சென்னையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. From Chennai a sound is heard. கெல்லிஸிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. From Kelly's a sound is heard. தூதர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். Angels will not remain silent. முழு பரலோகம் உனக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கிறது. All heaven is waiting to fight for you. முழு பரலோகம் உனக்காக யுத்தம் பண்ண காத்து கொண்டிருக்கிறது. All heaven is waiting to fight for you. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு பெரிய மகிமை நக்கினி நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. A glorious fire is moving in our midst. நான் மூணாம் முறை சொல்லும்போது, when I say it the third time, கிருபையினால் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். by the grace of God with faith I say, உயர்த்தப்பட்ட கரங்களை மகிமை நக்கினி தூக்கி எடுக்க போகிறது. the glorious anointing fire is going to lift up the hands that are lifted up. 1000-10000 தூதர்கள், thousands and 10,000s of angels பட்டயத்தோடு உலாவுகிறார்கள். with drawn out swords they are இதோ உன் சத்துருக்களை பழி வாங்குகிறார்கள். they are taking revenge on your enemies. இயேசு ஜெயித்தார். Jesus has இயேசு overcome. ஜெயித்தார். Jesus has overcome. இயேசு ஜெயித்தார். Jesus has overcome. ஜெயம் நமக்கு சொந்தம். This victory belongs to us. அந்த ஜெயம் நமக்கு சொந்தம். This victory belongs to us. Hallelujah, hallelujah, hallelujah. இதோ தூதர்கள் உங்க வீடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். Behold, angels are flying to your homes. நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். They are flying to the homes where you reside. நீ அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது, when you enter into your home, அது ஒரு புதிய வீடாக நீ காண்பாய். it will be a new home. You will see that. இயேசு இருக்கிற வீடாக காண்பாய். You will see that as a home where Jesus abides. The blood of Jesus அங்கே தெளிக்கப்படுகிறது. it is sprinkled there. தூதர்கள் இயேசுவின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். Behold, angels are taking the blood of Jesus. உன்மேல் தெளிக்கிறார்கள். They are sprinkling it on you. இரத்தம் உன்மேல் தெளிக்கப்படுகிறது. The blood of Jesus is sprinkled upon you. வீடுகளில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. The blood of
Jesus is being sprinkled on your heart. மகிமையின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. A glorious fire is burning. யாரு கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. மகிமையின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Glorious fire is burning. விடுதலை விடுதலை விடுதலை. Deliverance, deliverance, deliverance. ஜெயம் ஜெயம் ஜெயம். Victory, victory, victory. வெட்கப்படாதே.